அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog பார்க்கலாம். என்னன்னா மில்லட் இட்லி, அதுக்கப்புறம் கார்லிக் சப்பாத்தி, லன்ச்சுக்கு வந்து கீ ரைஸ், அதுக்கப்புறம் மட்டன் செமி கிரேவி, அது மாதிரி பார்க்கலாம். இப்போ காலையில் நான் வந்து இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன்னா, கோதுமை கஞ்சி. முழு கோதுமை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் மிக்சியில் அரைச்சி தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மில்லட் வந்து ஊற வைக்கிறேன். நான் வந்து திணை வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குதிரைவாலி 1 கப், அதுக்கப்புறம் சாமை 1 கப், அதுக்கப்புறம் வரகரிசி 1 கப், அதுக்கப்புறம் 1 கப் வந்து சிகப்பரிசி. இந்த கப்பால் எல்லாத்தையும் ஒவ்வொரு கப் போட்டிருக்கேன். மொத்தம் 5 பொருட்கள் வந்து போட்டிருக்கேன். 5 இதுக்கு 1 கப் வந்து உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுக்கிறேன். உளுந்தை வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மில்லட் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஊற வச்சுட்டேன். லன்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் கீ ரைஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் சீசன் முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் மாம்பழம் இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி, பீஃப் வறுவல், நெக்ஸ்ட்டு மட்டன் செமி கிரேவி செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லன்ச்னால் முடிஞ்சிருச்சு. லன்ச்சுனால் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்டோரில் வந்து ஜாமானாக வாங்கிட்டு வந்தோம். அதையும் சரி உங்களோட சேர்ந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு 14 வகை ஜாமான் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சுமையாக வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நான் தான் அதை எடுத்து வைப்பேன், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கடுகு, ஜீரகம், புளி, சோப்பு, டீத்தூள், அதுக்கப்புறம் சுகரு, கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் என்னன்னா ரவை, கோதுமை. உளுந்து யூஸ் பண்ணோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஜீரகமும் யூஸ் பண்ணோம். அது ஜீரகம் வந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த 14 பொருட்கள். நீங்கள்னா வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காலையில் ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இந்த மில்லட் வந்து ஊறணும். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக அரையும். அதுக்கப்புறம் உளுந்தும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கக்குள்ளேயே வெந்தயம் போட்டுருங்க. நான் வந்து வெந்தயம் ஊற வைக்க சொன்னதை வந்து உங்கள்கிட்ட காட்டலை. நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மில்லட்ஸையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் சுடுறதை மட்டும் நம்ம நைட்டே எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாக்கி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லாட்டி ரொம்ப புளிச்சு போயிடும். இப்போ நைட்டுக்கு என்ன டின்னர் பார்த்தோன்னா கார்லிக் சப்பாத்தி தான். நான் வந்து ஒரு முழு பூண்டை வந்து நல்லா திருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து உருக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு, எப்போதும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கடலெண்ணெய், உப்பு, தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பட்டர் நல்லா உருக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து திருவி வச்ச கார்லிக்கோட மல்லிக்கீரை சேர்த்துங்க. அதில் வந்து பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த 4 டேபிள் ஸ்பூனும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றத விட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து திருப்பியும் வந்து மாவு வந்து ரோல் பண்ணுவோம். அதனால் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண அந்த பட்டர், கார்லிக், கொரியாண்டரை வந்து நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீஸா கட்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன். எது வச்சு வேண்டாலும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் லேயராகவும் கிடைக்கும். மாவு ஒட்டுறா மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கோதுமை மாவு வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒட்டுருச்சுன்னா மாவு போட்டு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட தவா வந்து ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி செஞ்சிடலாம், போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்படி இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்ததுனால திருப்பி பட்டர் சேர்த்துட்டா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நெய் அப்படி இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வந்ததும் எடுத்துக்கலாம். இது குக்காவுக்குள்ளேயே அந்த கார்லிக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா கார்லிக் சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்லிக் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஷைடிஷாக வந்து நான் வந்து பன்னீர் சப்ஜி செஞ்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, லேயராகவும் இருக்குது. இந்த பன்னீர் சப்ஜி வீடியோவையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், லைட்டாக லேயர் தெரியுது பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக நான் சப்பாத்தி வந்து நல்லா பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கார்லிக் பிடிக்கிறவங்க இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பன்னீர் சப்ஜி தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன். மறக்காமல் இந்த கார்லிக் செஞ்சிங்கன்னா நீங்கள் பன்னீர் சப்ஜி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் உங்களுக்கு அரைச்ச இதில் வந்து சுட்டு காட்டலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் டக்குன்னு நான் ரெடி பண்ணேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான உள்ள ரெசிபி, மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். நான் தோசையும் ஊற்றி பார்த்தேன், அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. டயட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வந்து நல்லாவே குறையுங்க. மறக்காமல் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம காலையில் சாப்பிட்றதுனால நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து நார்மல் இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைச்சிருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்னால் நம்மளுக்கு தெரியாது. எப்போதும் இட்லி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு தான் தெரியும். கலர் மட்டும் லைட் பிங்க் கலரில் இருக்கும், அவ்வளோதாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த இட்லி செஞ்சு பாருங்கள். வீக்லி 1 டைமாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்சு வந்ததும் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி தாங்க காலையில் செஞ்சுருக்கேன். அதோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் நான் பண்ண எல்லா ரெசிபியும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பக்கத்தில் பெல் பண்ணுங்க. Thanks for watching.